டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பொதுவா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு 3 மாசத்துக்குள்ள தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்கணும். வீட்டுல என்ன நடந்துச்சு? வரிசையா பிரச்சனை மட்டும் தானே நடந்துச்சு. சரி, நாள் ஆனாலும் பரவாயில்லன்னுட்டு இப்ப அந்த சடங்கை நடத்தி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். சூப்பர் டாடி. ஏன் டாடி அதை கம்பல்சரியா நடத்தி ஆகணுமா? ஆமாண்டா, தான் நம்ம ஊர் கல்ச்சர். இதெல்லாம் செய்யாம விட்டோன்னு வை, அப்புறம் காலம் ஃபுல்லா அது மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கும்டா. ஏதோ ஒண்ணு நடந்தாலுமே இதை செய்யாததுனால தானே மனசுக்குள்ள ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும்டா. ஓகே டாடி, நீங்க அவ்வளோ ஃபீல் பண்றதா இருந்தா கம்பல்சரியா நடத்துருங்க டாடி. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அதுக்கு? டேய், யாருக்கும் என்னமோ பண்ற மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. உனக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுனா கூட என்னன்னு தெரியாதா? ஐ டோன்ட் நோ டாடி, பட் அதுல அந்த வார்த்தையில ஏதோ அர்த்தம் இருக்குன்னு தெரியுது. ஸோ மேட்ரு புரியுது. புரியுதுல்ல, அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த ஃபங்க்ஷன் அவ்வளவு ஈஸியா நடந்து முடியறதுக்கு உங்க அம்மா விடவே மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? இது நடந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? ஏன்னா இதெல்லாம் நடந்துச்சுன்னா நந்தினிய மருமகளா ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும்ல. அதனால டாடி, அப்படின்னா அதை செஞ்சிருவோம், சிறப்பா செஞ்சிருவோம். ஒன்னும் பதிலுக்கு பதிலா எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அம்மாவால எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கிட்டா போதும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. டோன்ட் வரி டாடி, சூர்யா இருக்க எதுக்கு கவலை? ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட். ஐ வில் டேக் கேர். முதல்ல குளிச்சுட்டு போய் ரெடியா. ஓகே டாடி. ஓகே.